ஆரம்ப நாட்கள்ல ஆண்டவர் எனக்கு வார்த்தை கொடுத்தார். சாட்சியா சொல்றேன் பாருங்க. 2007 வருஷம் காலேஜ் படிச்சுட்டு இருந்தபோது, இஸ்ரவேலே நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். இது எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஆகஸ்ட் மாதம் எங்க காலேஜில் ஜூப்ளி கொண்டாடுறாங்க. அப்போது நான் தான் கொஞ்சம் ப்ரோக்ராம்ஸு சாங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அங்கே ப்ளே பண்ணுறேன். அப்போ எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, நானும் ஒரு பாட்டை ஆண்டவருக்காக பாடணும். நானே இப்போ எங்கள் ப்ரொஃபஸர்கிட்ட போய் சொல்கிறேன், எங்கள் பிரின்ஸிபல்கிட்ட, நான் ஒரு சாங் பாடணும். அலெக்ஸ் படிங்கன்னு சொல்லிட்டார். நானும் சந்தோஷத்தோடு ரெடி ஆகிறேன். ஹோல் காலேஜ் முன்னால் பாடணுமே ஃபர்ஸ்ட் டைம். அன்னைக்கு காலையில் தான் ஆண்டவர் பேசுகிறார். ஒரு அம்மாவை அனுப்புனார். கர்த்தர் இருந்து சரியான நேரத்தில் தேவனுடைய ஊழியர்களை நம்ம வாழ்க்கையில் அனுப்புவார். எத்தனை பேர் சொல்கிறீங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். சில நேரங்களில் நீ கர்த்தருடைய சமயத்தில் காத்துருங்க. தீர்க்க தரிசனங்களை தேடி ஓடக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய வசனத்துக்கு நீ காத்துரு, தேவ வார்த்தைக்கு நீ காத்துரு. உன்னை தேடி தேவனுடைய வார்த்தை வரும். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? எங்கேயாவது யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு சொல்லி குறிக்கிற மாதிரி அலையக்கூடாது. அதில் பொய்னாவி கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நல்ல கவனிங்க. எந்த ஊழியக்காரனும் தீர்க்க தரிசி என்று அழைக்கப்பட்டாலும் கர்த்தர் சொன்னால் மட்டும்தான் அவனால் சொல்ல முடியும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, தீர்க்க தரிசிங்கிறது ஒரு பிராண்ட் மாதிரி ஆயிற்று. அவனை தேடி வந்தா கண்டிப்பா சொல்லணும் என்கிற ஒரு நிலைய இன்னைக்கு சூழ்நிலையை சத்துரு உண்டாக்கி விட்டுட்டான். இப்ப கர்த்தர் சொல்லாமையே நிறைய பேர் கர்த்தர் சொல்றாருன்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆனா நீங்க நல்ல பைபிளை படிச்சீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை யாருக்கு உண்டாகுதோ அவன் போய் சொல்லுவான், கர்த்தருடைய வார்த்தை உமக்கு நேராய் வருகிறது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? இதுல விசுவாச பிள்ளைகள் நீங்க என்ன செய்யணும்? தெளிவாருங்க. ரலையில சொல்லக்கூடாதா? நிறைய பேர் இன்னைக்கு ஒவ்வொரு கூட்டமாய் ஓடி போய் எல்லா ஊழியக்காரண்டுமே தலையை கொடுத்து வார்த்தை, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதான் தேவனுக்கு நோக்கம், அதுல மாற்றம் கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? ஆனா நீ கர்த்தருடைய சொல்ல காத்திருந்து பார், வார்த்தை ஒன்ன தேடி வரும். நான் சொல்றேன் இயேசுவின் நாமத்தினால். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? சத்தமோ ஆமென் சொல்லுங்க. நீங்க விரும்புங்க, ஆண்டவரே என்னோட பேசுங்க. ஆமென். என்னோட பேசுங்க ஆண்டவரே, எனக்கு உம்முடைய வார்த்தை வேணும் ஆண்டவரே, உங்க வார்த்தை எனக்கு வேணும் சுவாமி. நீ ஆசைப்படுறது தப்பு கிடையாது, ஆனா அந்த ஆசைக்கு நீயே ஒரு வழியை உண்டாக்காத. நீ கர்த்தரு, அமர்ந்திரு, உன்னை தேடி தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வரும். யாருமே பேசலனாலும் கல்லுகள் பேசும். விசுவாசிக்கிறீங்களா? கழுக கூட உனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லும். உன் வீட்டில் பக்கத்தில் ஒரு சின்ன பையன் ஓடிட்டு இருப்பான், கிறிஸ்தவ அவனுக்கு சம்பந்தமே இருக்காது, ஆனா அவன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போவான், உனக்கே தெரியாது. கர்த்தர் பேசுகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. விசுவாசிக்கிறீங்களா? ஆமே. தீர்க்க தரிசனம் இன்னைக்கு சூழ்நிலைகள் அப்படி ஆயிற்று. எனக்கு நிறைய ஃபோன் வரும், கர்த்தர் ஏதாவது சொல்றாரான்னு. கோவம் வரும் எனக்கு அந்த வார்த்தையை கேட்டால். கர்த்தர் உனக்கு சொல்லணும்னு நினைச்சா உனக்கு சொல்லுவார். ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் நீ அமர்ந்து இருக்கும்போது, காத்திருக்கும் போது, கர்த்தர் அங்க சும்மா இருப்பார். பரலோகத்தில் என் பிள்ளை எவ்வளவு நாள் எனக்காக காத்திருக்கிறது அனுப்புவார். காபிரியேல் தேவதூதன் அனுப்புவார். போய் மெசேஜ் என் பிள்ளைக்கு சொல்லிட்டு வா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், நீ கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சி, அப்ப அவங்க வார்த்தை எனக்கு வேணும் ஆண்டவரே. ஆமென். அப்ப நான் கர்த்தர் எனக்கு வார்த்தை வந்துச்சு, இஸ்ரவேலே நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் என்னை பார்த்து சொல்லிட்டார், நீ என் தாசன், என் மூலமா மகிமைப்படுவேன்னு சொல்லிட்டார். காலேஜுக்கு போறேன் பாட்டு பாடுறதுக்கு. ஆமென். காட் இஸ் குட் ஒரு இங்கிலீஷ் பாட்டை ஒரு 100 நேரமாவது கேட்டிருப்பேன். கரெக்டா பாடிரணும். சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பாடலாமா? காட் இஸ் குட் பாடலாமா வேண்டாமா? டிமேஜ் கை தட்டுங்க பாப்போம். 1 2 3 4. God is good all the time. The song of praise in his heart of mine. God is good, come on, all the time. Through the darkest night his light will shine. God is good, God is good all
all the time. If you're walking through the valley and there are shadows all around, do not fear, He will guide you, He will keep you safe and sound. He has promised to never leave you nor forsake you, and His word is true. God is good. Hey, Tati, all the time. He put a song of pride in this heart of mine. Hey, God is good all the time. Through the darkest night, His light will shine. God is good. God is good. Come on, all the time. இந்த பாட்டை எழுத்து கூட்டிலாம் படிச்சிருப்பேன் நான். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. படிச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு வாழ்க்கையிலே முதல் டை ஒன்று கட்டினேன் அன்னைக்கு தான். சொல்லுங்க, கட்டிட்டு கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீ என் தாசன். அடி ஒரு மகிழ்ச்சி இருக்கும்ல. வார்த்தைலாம் அந்த நேரம் வரும்போது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க மனசுக்குள்ள? அப்படியே அப்போ டைரெக்டாக ஆண்டவரே பேசினா எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு. போயிட்டு நானும் என்ன கூப்பிடுவாங்கன்னு பார்த்துட்டே இருந்தா அந்த பேப்பரில் அந்த லிஸ்ட்டில் என் பேரே இல்லை. அப்போ நான் சார்கிட்ட போய் கேட்குறேன், என்ன சார் பேரே இல்லை, அலெக்ஸ் பேரை சேர்த்து விடுங்கன்னு அவர் அழகாக சொல்லிட்டார். இவங்களாம் எழுதுனானுங்க. திடீர்னு என்னதோ தெரில, டக்குன்னு சரி நம்ம அலெக்ஸை பாட சொல்லுவோன்னு சொல்லிட்டு 3rd BSc ஜுவாலஜி அலெக்ஸ் ஒரு பாடலை பாடுவார்னு நான் சந்தோஷத்தோடு மேடலை ஏறினேன். அப்படியே இப்படி மேடலை ஏறினேன். ஒரு அம்மா வந்து என்னை இறக்கி விட்டுட்டு, ஒரு ப்ரொபோசர். எனக்கெல்லாம் மூஞ்சி அறுந்து போச்சு. மொத்த காலேஜுக்கு முன்பது இறக்கி விட்டா எப்படி இருக்கும் மேடை? யோசித்து பாருங்க. ஃபஸ்ட் டைமாக மேலே ஏறுறேன். அத்தனையும் இறங்கிட்டு வெக்கம் தாங்க முடியல. ஆனால் அப்படியே காட்டுக்கல. அப்படியே திடீர் 2வது நேரமும் ஒரு டான்ஸ் ஒன்று ப்ரோக்ராம் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு பாட்டு ஒன்று ஆடிட்டு இருந்தாளுங்க. டக்குன்னு சிடி வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு, நின்றுட்டு. அதுக்கெல்லாம் இப்படி நிற்கிது. எவ்வளோ நேரம் அப்படி நிற்க முடியும்? தட்டி தட்டி பார்க்கானுங்க, பாட்டு ஓடலை. சரி அப்போ நெக்ஸ்ட் இன்னொரு கடை கொஞ்சம் பிறகு சரி பண்ண பிறகு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இறங்கிடுச்சிங்க. இறங்கி நான் மேலே ஏறுறேன், பாட்டு ஓட ஆரம்பிச்சிச்சு. உடனே அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள மேடம், அலெக்ஸ் ப்ளீஸ் இறங்கு, டான்ஸை முடிச்சுக்கிடுவோம். டான்ஸை 2ஆம் நேரமும் இறங்கிட்டேன். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பசங்களாம் இருக்கானுங்களே, ஒன்று கத்துறானுங்க. அவ்வளோதான், இன்னையோட காலேஜுக்கு ஃபுல் ஸ்டாப்பு. இனி காலேஜ் பக்கம் நான் வரமாட்டேன். ஆண்டவர்கிட்டே சொல்லிட்டேன், என்னப்பா நீ என் தாசன், நான் உன்னில் மகிமை படுவேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு இறங்கி போய் வெக்கப்பட்டு போய் நிற்கிறாண்டவரே. மனசுக்குள்ள அங்க லாய்க்கிறேன். ஆனால் அந்த வார்த்தையை சொன்னேன், நீ என் தாசன். அழகா எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. நீ என் தாசன், நான் உன்னை மகிமைப்படுவேன்னு தானே சொன்னீங்க. இந்த வார்த்தையை நான் சொல்றேன். திடீர்னு எங்கள் பிரின்சிபல் பார்த்தார், அலெக்ஸை பாட வைங்கன்னு சொன்னார். நான் கூனி குறுகி தான் மேடையில் ஏறுறேன். ஏன்னா டக்குன்னு இறங்கினா இப்படி இறங்கி ஓடிடலாமேன்னு மேலே ஏறுறேன். எந்த ஆரம்பித்தேன், எனக்கு எப்படி பாடணும் கூட எனக்கு தெரியாது ஒரு காலம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மியூசிக் நாலேஜ்லாம் எனக்கு கிடையாது. அது பாட பாட கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க அந்த கொஞ்சம் ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். எப்படி பாடணும் கூட எனக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒன்று அவன் காடை வச்சாங்க. நம்ம எதுவாக God is good அப்படி ஆரம்பித்த உடனே ஹோல் காலேஜ் அமைதியாயிடுச்சு. ஓரமாக மேடையில் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்த என்ன அப்படியே அவங்க சென்டருக்கு வான்னு கூப்பிட்டாங்க. நான் மெதுவாக சென்டருக்கு இப்படி போனேன், ஏன்னா இறக்கி விடக்கூடாத. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, அதான் நான் சொன்னேன், சத்துருவனை எத்தனை முறை வெக்கப்பட வைச்சாலும் நினைச்சாலும் விழ பண்ணணும் நினைச்சாலும் அவர் வார்த்தை உன்னை தாங்கும். அவர் வசனம் உன்னை நிலை நிறுத்தும். அவர் வார்த்தை உன்னை நிலை நிற்க பண்ணும். எத்தனை பேர் நம்புறீங்க? அதுதான் சொல்றேன். சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட அந்தகாரமா இருளாய் பாதகமா இருந்தாலும் வார்த்தை என்கிற ஒரு வல்லமை, தேவ வார்த்தை என்கிற ஒரு பலன் உனக்கு இருக்குமானால் எது ஜெயிக்கும் நினைக்கிறீங்க?
வசனம் தான் ஜெயிக்கும். ஆமென்.